செம்ம கோல்டா இருக்கு. இங்க பாருங்க. ஆனா ஒரு சும்மா ஒரு வட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க ஸ்னோ மலை. செம்மையா இருக்கு மேம் பசங்க. ஸ்னோ மலை நம்ம பாத்தீங்கன்னா இதுக்குதான் நம்ம வந்து ஆசைப்பட்டது. ஆனா நம்மனால வந்து எங்கமே நம்மளால பார்க்க முடியல. ஃபைனலா நம்ம இந்த ஜோசிலா பாஸ்ல நம்ம வந்து இந்த ஸ்னோ மலையை பார்த்து விட்டோம். உண்மையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் செம்மையா இருக்குங்க இந்த ஸ்னோஃபால். சூப்பரா இருக்குது. இந்த ஸ்னோல வந்து இந்த டீ அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்மோக்கே பண்ணாம வாயிலன் புகை வருது. சூப்பரா இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி தான் வந்து நான் பார்க்கணும்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்துட்டேன்பா. செம்ம கோல்டாக இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க இது வந்து ஸ்னோ மலை. ஸ்னோ மிக்ஸ் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஸ்னோ வந்து மிக்ஸ் ஆகிவிட்டது. இப்போ குடிக்கலாம். வியூ மட்டும் செம்மையா இருக்கு. ஆனா நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பார்த்தோமான்றது எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனா இப்ப பாக்குறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஆனா வண்டியை வந்து நிறுத்த முடியாது, கிளாஸ் வந்து ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவ்வளோ கோல்டா இருக்குது. இது இல்லாம அதாவது மழை வர வருது. நல்ல வேலை நம்ம வந்து வண்டியை வந்து நம்ம இதுல போட்டு நல்லதா போச்சு. இல்லைன்னா இந்த கோல்ட்ல நம்மளால ஓட்ட முடியாதுப்பா சாமி. ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிட்டா கூட கோல்டா இருக்கு.
இங்க பாருங்க, நீங்களே பாருங்க மணாவர் எப்படி தெரியுதுன்னு. புகையா இருக்கு, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு புகை இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜோசிலா பாஸ் ரோடுக்கு போறதுக்கு வழியே இவ்வளவு புகையா இருக்குது இந்த இடத்துல. கிளேசியர் கூட அவ்வளவா இல்ல, ஆனா வண்டியே தெரியாத மாதிரி ஃபுல்லா புகை மூட்டமா இருக்கு இந்த இடத்துல. நம்ம இந்த மாதிரி வியூ வந்து நம்ம அவ்வளோ நம்ம எங்குமே பார்த்தது இல்லை. அந்த கேரன் வேலியில மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தது. ஆனா நம்ம வந்து அங்க விட்டு வேற எங்குமே பார்க்கல. ஆனா இங்க பார்த்தா ஃபுல்லாவே புகை மூட்டமா இருக்கு இந்த இடத்துல. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிராஸில் இருக்கோம். அதாவது நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டருக்குள்ளே வந்து நம்ம டென்ட் போட்டிருந்தால, டிராஸ்ன்ற பேர். அதாவது இந்த கார்கில் மெமோரியல் பக்கத்தில் வந்து நம்ம டென்ட் போட்டிருந்தால, அங்கே தான் நம்ம இருக்கிறோம். அது பார்த்தீங்கன்னா இன்னும் இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிராஸில் இருக்கிறோம். வண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி இருந்து இப்படி வரதான், இப்படி இருந்து வந்து இன்னைக்கு அந்த பக்கம் போகாதான். அது என்னன்னு தெரியல. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்ரீநகருக்கு இன்னொரு 200 கிலோமீட்டர் இருக்கு. அதாவது நம்ம இந்த ஜோசிலா பாஸை நம்ம தாண்டிட்டா அப்புறமா சோனாமர்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தான். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனாமர்கில் ஸ்டாப் பண்ணுறாங்களா, அங்கே தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படின்னு தெரியல. ஆனா இங்க பாருங்களேன், ரொம்ப கோல்டா வேற இருக்குது. ஏன்னா நம்ம இத்தனை நாளா கோல்ட்லேருந்து வந்து கஷ்டப்பட்டு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து வெயிலுக்கே போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் கோல்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. கோல்டு இருக்கு, பட் அவ்வளோவா ஒன்றும் கோல்டு இல்லை. பார்த்தீங்கன்னா சொல்லாம கொள்ளாம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அப்படியே முன்ன போய்க்கிறாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு பயமே ஆகி போயிடுச்சு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பை எடுத்துட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் வந்துச்சு. பட் இருந்தாலும் இது வந்து பெரிய வண்டி தானே, பின்னாடி நான் ஏறிட்டு இருப்பேன், வண்டி ஸ்பீடா பண்ணக்கூடாது. ஓகே போகலாம். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது லேலிருந்து ஸ்ரீநகருக்கு லாரியில் வந்து இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் ட்ராவல் வந்து இன்னும் நம்ம பண்ணினா இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து மீனாமார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் அங்கே தான் பஸ் இருக்கிறேன். ஸ்ரீநகர்லேருந்து லேக் வந்திருந்தாங்க. இன்றைக்கி வந்து லேலிருந்து ஸ்ரீநகருக்கு வண்டி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 6 o'clock ஆகுது. செம்மையாக இருக்குது இங்கே வியூவு. அது வந்து நீங்களே பாருங்கள். வண்டிங்கெல்லாம் லைனாக நிற்கும் நண்பா போகிறதுக்காக. இப்போ நம்ம போகலாம். வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போகிறாங்க. அங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்டு
தாண்டுற வரைக்கும் இங்கே பாருங்க வண்டி எல்லாம் எப்படி ஓட்டுறாங்கன்னு. எல்லாம் ஓட்ட கிளீன் பண்ணிக்கிறாங்க. இது போனாங்க பாருங்க, சின்ன கேப்பில் போய்க்கிறாங்க. யார் வந்து எப்படி இடிப்பாருங்கன்னு இந்த இடத்துல தெரியாது. பாருங்க, அதாவது கேப் வந்து கொஞ்சம் கிடைச்சா போதும் விழுந்துருவாங்க. இதுதாங்க இந்த செக் போஸ்ட் தாண்டறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. ஏன்னா அந்த செக் போஸ்ட் தாண்டற வரைக்கும் தான் டிராஃபிக்கு. இப்போ வந்து டிராஃபிக்கே இருக்காது, சும்மா சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். அப்பா செம்மையாக இருக்குங்க வியூ. இப்போ நம்ம போய்க்கிறது ஜோசிலாபா. அது ஆம்புலன்ஸு. இந்த மாதிரி வண்டி வந்து இப்போதாங்க ஸ்பீடாகவே போகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3 to 4 ஹவர்ஸில் ஸ்ரீநகரில் போய் அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போயே போனால் போயிடுவோம் நம்ம. ஆனால் எங்கே டிராஃபிக் ஆக போகுதுன்ற எங்கே டிராஃபிக் ஆக போகுதுன்னே நம்ம தெரிய மாட்டேங்குது. ஆனால் செம்மையாக இருக்குங்க நம்ம வியூ. இப்போ இந்த ஜோசிலா பாஸ் நம்ம எப்போ இறங்க போகிறோன்னு இருக்குது, நம்மளுக்கு இறங்கிட்டா போதும்னு இருக்குது இந்த ஜோசிலா பாஸ். வண்டிங்களும் போட்டி போட்டு போயிங்க. இன்னும் வந்து ஹைட் போயினே இருக்குது. ஒரு வழியாக ஜோசிலா பாஸுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். ரோடு எப்படி இருக்கு பாருங்களேன். இன்னுமா இந்த வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகல, ஸ்டக் ஆகிடுச்சு வண்டி பாருங்க. வண்டி ஸ்டக் ஆகிடுச்சு. இன்னும் கூட இந்த இதெல்லாம் ஸ்னோ வந்து ரோடு வேற இப்போ பயங்கர டேமேஜாக இருக்குது. இப்போ அப்படியே ஆடுது வண்டி, அப்படியே வண்டியே ஆடுது. ஒரு வண்டி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எல்லா வண்டியும் ஸ்டாப் ஆயிடும். இங்கே என்னாச்சு, என்னவோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். அவன் வந்து வண்டியை இஷ்டு போயிட்டான் பயப்பட்டு. அங்கெல்லாம் பேசுறாங்க தெரியுமா, ஜாஜி ஜம் ஜாஜ் ஜம் 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 அப்படி பேசிக்கிட்டு போகலாம்.
இப்போ ஸ்னோவை நான் டக்குன்னு எடுத்து போகிறேன். ஐயோ கொஞ்சம் தூரம் போயிடுச்சு. வண்டி பார்த்தா இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுக்குது. அதனால எல்லாம் வண்டிகளை லைனாக நிற்கிது பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது. क्या प्रॉब्लम इधर என்னவோ தெரில. இன்னைக்கு எவ்வளோ தூரத்துக்கு இது இருக்குதோ தெரில. அங்கே பாருங்க தண்ணி ஆறா ஒடிங்குது. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன். இங்கே ஐஸ் கட் எவ்வளோ பெருசாக இருக்கு. கையெல்லாம் வர செம்ம கோல்டாக இருக்குது. ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். போகலாம் பாஸ். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி. டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆகிவிட்டது. இப்போ நம்ம திரும்ப போகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா லேட்டாக போன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளுக்கு வந்து ஒரு டிகாஷன் கொடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஏதோ கொடுத்துக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. இது என்னன்னு தெரியல. இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜோசிலா தாண்டறதுக்கே எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில. இப்போது நம்ம இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணல. ஏன்னா எந்த ஷாப்புங்களும் இல்லை. அதனால் இப்போ நம்ம வந்து டிகாஷனும் அப்புறமா இதுவும் குடிச்சுங்கிறோம். வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி வந்து இவங்க எப்போ எடுக்கிறாங்க எப்போ நிறுத்துறாங்கன்னே தெரிய மாட்டாங்க. ஓ இங்கே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் ஆனது காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ரெண்டாவது செக் போஸ்ட்டு இங்கே இருக்கு. அதனால தான் வந்து இங்கே டிராஃபிக் ஜாம். இது
வந்து 2வது செக் போஸ்ட். ஆனால் நம்ம வந்து இங்கே ஐ லவ் ஜோசிலா என்ற இடத்துக்கு நம்ம வரவே இல்லை. இங்கே பாருங்க, இங்கே வந்து நம்ம ஃபோட்டோவே எடுக்கலை, மிஸ் ஆயிடுச்சு. போகலாம், சீக்கிரம் தப்பிச்சு போகலாம். யாரும் நடிச்சுங்கிறீங்க. இந்த டிராஃபிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் போதும்? செம்மையாக இருக்குல்ல. அப்படியே ட்ரெயின் மாதிரி வந்துங்குது பாருங்க, லைனாக வண்டிங்க. தேங்க்யூ விசிட் ஜோசிலா 11,649 feet. கொஞ்சம் வண்டி ஸ்டாப் பண்ணியிருந்தா அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். மிஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே. சின்ன சந்தா இருக்கு, அங்கே எப்படி போய் பார்க்க மாட்டேன். இங்க பாருங்களேன், நம்ம வந்து ஸ்னோ கேட்டோம் அன்றதுக்காக அங்கேருந்து எடுத்து கொடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச். கடைசியில் ஸ்னோ எடுத்தாச்சு. அதாவது இப்போ வந்து நான் சும்மா கையில் விளையாடுறதுக்கான்னு கேட்டால் இது வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துங்கிறாங்க. சூப்பராக இருக்குதுல. நம்ம வேற இன்னும் நம்ம ப்ரஷ் பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணல, எதுவும் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே டைம் கிடைக்கல. அதனால இதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது டிராஃபிக் ஜாம் ஆகிட்டுக்குது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி தான். வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகி விட்டது. நம்மளோட வண்டி பஞ்சர் ஆகி விட்டது. அதனால இப்போ வந்து பஞ்சர் போட்டுங்கிறாங்க ஒரு சந்தில். அது நீங்களே பாருங்க. इधर इधर ऊपर. हाँ, हीरो है आप. इधर 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 बैक बैक. ஒரு வழியாக டயர் சேஞ்ச் பண்ணி விட்டார்கள். புது டயர் போட்டாங்க. பழைய டயர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கீழே போட்டுக்கிறாங்க. இது வேறு டயரு. ஷூ வேறு இல்லாதனால நம்ம இறங்க முடியல, ரொம்ப ஈரமாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
பெருசாகி ரைட்டில் பண்ணோம். ஆனால் இந்த லூஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணுறான். பண்ணார மிஸ் ஆயிடுச்சுன்னா எஸ் ஆகிட்டு இருப்பான். இது செம்ம பயமாக இருக்குது. பள்ளம் பார்க்க எப்படி இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பள்ளம். விழுந்தா வா அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரோடு இருந்துச்சான். புது ரோடு, பழைய ரோடு. எவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க ரோடு. இப்போ கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகுது. இதெல்லாம் வந்து இப்போ ஸ்னோ வெயில். ஐயோ பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கு. செம்ம சீனாக இருக்குது. வண்டியில் வரும்போது கூட நம்மளுக்கு பயம் இல்லை. நல்லா தருமா இருக்குல்ல. இங்கே ஆல்ரெடி நேரத்தை ரைட்டுக்குது. ஓ மை காட். ரொம்ப நல்லா இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது இந்த இடத்துல இருந்து. ஆனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது கொள்ளும். ஐயோ பார்த்தா அப்படி இருக்குங்க. வண்டியில் போகிறது கூட எனக்கு பயம் இல்லை. ஆனால் இந்த லாரியில் போகிறது தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வண்டி ஆனால் சின்னதாக வேணும் ஸ்பேஸு, நம்ம சைடில் போயிடலாம். ஆனால் லாரி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடே ஃபுல்லாக வேணும். அப்படியே சும்மா அடிச்சு பிடிச்சி ஓட்டுறாங்க. காருக்கு எவ்வளோ சைடில் இருக்கு பாருங்க. பார்த்து ரொம்ப பயம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி நிற்கிது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு தான். ஓகே வண்டி வந்து சாஞ்சிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லாம் போகுது. நம்ம வரத்துக்குள்ள எல்லாம் போயிடுச்சு.
அங்கே பாருங்கள் அந்த வண்டி தான் சாஞ்சிட்டு இருக்கு. ஓ ஓ ஓ சரி போகலாம். நம்ம வண்டி எங்கே இருக்குது? அங்கே இருக்கு பார்க்கணும். ஓகே நண்பாஸ், நம்மளோட வண்டி வந்து உள்ளே இருந்து வெளியே இறக்க வேண்டிய நேரம் நண்பாஸ். இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டாச்சு. எல்லாமே வந்து பஞ்சு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே இருக்குது. இப்போ நம்மளோட வண்டியை வந்து வெளியே தூக்கிடலாம். இப்போ போய் அங்கே பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு உள்ள. ஓகே நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி இறக்கியாச்சு. ரோட்டில் இருக்கு பாருங்க. இருக்கு, நம்ம உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். ओ भाई थैंक यू भाई. ऐसे भाई कहाँ से जाना? हाँ एक ये ब्रिज है ना, हाँ। सीधा पार जाना, हाँ फिर लेफ्ट, फिर आगे पुल आएगा ऐसा टर्न, हाँ फिर ये जम्मू वाला रोड, सीधा Right. जम्मू वाला रोड, सही ना रोड। दाएं ना बाएं, ओके ओके सीधा जाओ खुदा क्या हुआ. ओके ओके